நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் ஒலிம்பிக் இறுதிச் சுற்றில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் வினேஷ் போகத். கடைசி நேரத்தில் பறிபோன பதக்க வாய்ப்பால் நொறுங்கிய இந்தியர்களின் இதயம். வினேஷ் போகத் விஷயத்தில் பலனளிக்காத இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் மேல்முறையீடு. 100 கிராம் தான் என ஒருவருக்கு அனுமதி அளித்தால் மற்றவர்களும் அதை எதிர்பார்ப்பார்கள் என சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டம். இந்தியாவின் பெருமை வினேஷ் என பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம். 100 கிராமிற்காக விதிக்கப்பட்ட தடையால் வினேஷின் உறுதியை உருக்குலைக்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. வினேஷ் போகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி. உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என கூறி மாநிலங்களவையிலிருந்து வெளியேறிய இந்தியா கூட்டணி எம்பிக்கள். ஒலிம்பிக் 53 கிலோ எடை பிரிவில் 2 கிலோ கூடுதலாக இருந்ததால் சிக்கலை சந்தித்த அன்டிம் பங்கல். எடையை குறைக்க பட்டினி கிடந்ததால் போட்டியில் தோல்வி அடைந்ததாக தகவல். வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் வியாழக்கிழமை அமைகிறது இடைக்கால அரசு. 15 பேர் கொண்ட அரசு பதவியேற்க உள்ளதாகவும் ராணுவ தளபதி வக்கார் அறிவிப்பு. வீரமுத்துவேல் தலைமையிலான சந்திரயான் 3 திட்ட விஞ்ஞானிகளுக்கு விருது அறிவிப்பு. ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் விருது வழங்குகிறது மத்திய அரசு. சமூக வலைதளங்களில் முதுநிலை நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக சர்ச்சை. குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்துள்ள மத்திய அரசு. விருத்தாசலம் அருகே பள்ளி மாணவிகளிடம் தலைமை ஆசிரியர் அத்துமீறியதாக புகார். சரமாரியாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த உறவினர்கள். இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இலங்கை. இந்தியாவின் 27 ஆண்டுகால வெற்றி முடிவுக்கு வந்தது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.